கல்வி சொல்லி கொடுத்த பேராசிரியர் நீங்கள். முதல்ல இந்த வீரமுத்துவேல் அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா அவருடைய ஆசான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம். யார் இந்த வீரமுத்துவேல்? வீரமுத்துவேல் வந்து நான் முதல்ல சந்தித்தது வந்து 1998 விழுப்புரத்துலேருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் ஏழுமலை பாலிடெக்னிக்னு ஒரு பாலிடெக்னிக்கில் படிச்சுட்டு கிராமத்துலேருந்து வந்து இங்கே லேட்ரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்னா செகண்ட் இயரில் டைரெக்டாக இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணலாம். ஒரு பாலிடெக்னிக் படித்த ஸ்டூடெண்ட் அதில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. இங்கே வந்து அவருக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 சப்ஜெக்ட் கோர்சஸ் அவருக்கு நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன் டீச்சராக as head of the டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு சப்ஜெக்ட்டு, தெர்மல் இன்ஜினியரிங்னு, டர்போ மிஷினரின்னு ஒரு சப்ஜெக்ட். இதெல்லாம் எதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த ராக்கெட்டுக்கு சம்மந்தப்பட்டது. ஒரு ராக்கெட்டு இங்கேருந்து எது அனுப்பணும்னா அதுக்கு வந்து அதுக்கு வேண்டிய எப்படி வந்து அந்த ராக்கெட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்க, எப்படி அது எரியுது, அதுக்கப்புறம் எப்படி இந்த ராக்கெட் வந்து அந்த வேண்டிய ஐட்டம் வந்து அந்த 1 லட்சம் 2 லட்சம் கிலோமீட்டர்ஸ்க்கு அதுக்கப்புறம் அது அங்கேக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு அதெல்லாம் அதில் படிப்போம். இவருக்கு அதில் பிகினிங்லேயே ரொம்ப ஆர்வம். ஐஎஸ்ஆர்ஓவில் சயின்டிஸ்ட், இது மாதிரி சயின்டிஸ்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும், அதில் படிக்கணும்னா மேலே போய் படிக்கணும், பணம் செலவு பண்ணுறதுக்கும் அவரால் முடியல. இந்த பாலிடெக்னிக் பேக்ரவுண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும். ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்ப்பார், ஒர்க் அவுட் ஆகாது, ஃபெயிலியர் ஆகிடும். வெண்ணே வந்து சொல்லுவார், நான் சொன்னேன் ஃபெயிலியர் வந்து நெக்ஸ்ட் நமக்கு இது புதுசு, இது இன்னொன்று லேர்ன் பண்ணியிருக்கோம், நம்ம இது இன்னும் ஃபெயிலியர் அதை கரெக்ட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். நெக்ஸ்ட் அந்த இதை வந்து இங்கே ஃபேக்கல்ட்டி எல்லாம் வந்து அவருக்கு வந்து இவர் கூட வந்து சுரேஷ்னு ஒரு ஸ்டூடெண்ட், அவரும் லேட்டரல் என்ட்ரி தான். இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுல 2 பேருமே லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட். அவர் வந்து இங்கே பாலிடெக்னிக் படித்தார், இவர் வந்து விழுப்புரத்துலேருந்து. 2 பேரும் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இந்த ஒர்க் பண்ணுவாங்க. ப்ளஸ் அந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா வீரமுத்துவேல் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு அகாடமிக் அவார்டு வாங்கி கொடுத்தாங்க. இது மாதிரி லான்ச்சஸ் வந்து மேபி அவருக்கு ஒரு சேர்மன் ஆஃப் இஸ்ரோ ஆகிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. இவ்வளோ யங் ஏஜில் அந்த பொசிஷன் போனவங்க யாரும் இல்லை. என்னோட ஸ்டூடெண்ட் வீரமுத்துவேல் அவர் என்னோட சாருன்னு சொல்கிறப்ப நான் 10 லட்சம் சம்பாதிச்சேன், 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சா கூட நீங்கள் சந்தோஷப்பட அந்த மகிழ்ச்சிக்கு எங்கள் மகிழ்ச்சிக்கு ஈக்குவலாக எதுவுமே இல்லை. நான் வந்து கிளாஸில் எதிரில் உட்கார்ந்துட்ட ஸ்டூடெண்ட்டு லாஸ்ட் 2 months பிஃபோர் பேச முடியுது. ஃபோனில் வந்து மே கால் யூன்னு போட்டால் வந்து அன்றைக்கி நான் கேட்குறேன், ஐ கேன் யூஸ் சார்ன்னு யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பழைய மாதிரியே வந்து போர் யூஸ் பண்ணால் தான் எனக்கு அந்த இது இருக்கும், பாண்டிங் இருக்கும், அதில் நீங்கள் அதே மாதிரி பேசுங்க, அதுதான் எனக்கு வேணும். அக்டோபர் 1st வீக் வந்து அவர் இங்கே விசிட் பண்ணுற மாதிரி கேம்பஸ்க்கு. அவர் என்கிட்ட பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொன்னார், நான் சீஃப் கெஸ்ட்டாக இருக்க மாட்டேன் சார், மேபி நான் ஒன்லி செகண்ட் கெஸ்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் அவரோட ஹம்பிள்னஸ் வந்து அதில் நல்லா தெரியுது. இவர் வந்து வீரமுத்துவேல் வந்து எப்படி வகுப்பறையில் எப்படி உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பழகிறது அப்படிங்கிறது எப்படி அந்த பேட்சில் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க பேட்ச் இன்னும் எல்லாமே வந்து எதுனா நல்லா பண்ணுவாங்க, சிமிலரி சேட்டை பண்ணுறதும் அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட. ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் இவங்க தான் வந்து சாம்பியன்ஸ். வணக்கம் பேராசிரியர். வணக்கங்க. இன்றைக்கி வந்து உலகமே இந்தியாவை திரும்பி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம். சந்திராயன நிலவில் கால் பதிக்க வைத்த வீரமுத்துவேல் அவரை பற்றி பல்வேறு விஷயங்கள், அவர் பேசின ஒரு வீடியோ கிளிப் மிக வைரலாக இணையத்தில் பகிரப்படுது. அவருக்கு கல்வி சொல்லி கொடுத்த பேராசிரியர் நீங்கள். முதல்ல இந்த வீரமுத்துவேல் அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா அவருடைய ஆசான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம். யார் இந்த வீரமுத்துவேல்? வீரமுத்துவேல் வந்து நான் முதல்ல சந்தித்தது வந்து 1998. நான் அந்த டைமில் ஒரு பேராசிரியராக அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன். இந்த வீரமுத்துவேல் என்றவர் வந்து அவர் ஒரு விழுப்புரத்துலேருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் ஏழுமலை பாலிடெக்னிக்னு ஒரு பாலிடெக்னிக்கில் படிச்சுட்டு கிராமத்துலேருந்து வந்து இங்கே லேட்ரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்னா செகண்ட் இயரில் டைரெக்டாக இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணலாம். ஒரு பாலிடெக்னிக் படித்த ஸ்டூடெண்ட் அதில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. இங்கே வந்து 1998
முதல்ல சந்தித்தேன். அவருக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 சப்ஜெக்ட் கோர்சஸ் அவருக்கு நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன், டீச்சராக as head of the டிபார்ட்மெண்ட். அப்போ எங்கள் காலேஜோட ஸ்ட்ரென்த்தே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, 180 ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் 12 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க, நான் ஹெட்டாக இருந்தேன். எங்கள் காலேஜிலே ஒரு 60-70 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. இந்த மாணவர் வந்து நான் அந்த 3 வருஷம் என் கூட 1998, 2000, 2001 கிட்டத்தட்ட ஒரு 4 சப்ஜெக்ட் நான் எடுக்கிறப்ப அந்த ஸ்டூடெண்ட்டை நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, ரொம்ப எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதில் வந்து இன்டெப்த்தாக அனாலிஸ் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவர். அதில் எவ்வளோ நம்ம போக முடியுமோ, டெப்த்து படிக்க முடியுமோ. ஒரு ரூரல்லேருந்து வந்தாலும் எங்ககிட்ட வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ வீட்டிலேருந்து பெரிய சப்போர்ட் இல்லை சார். ஏன்னா அவங்க வந்து பெரிய எஜுகேட்டட் இல்லை. அவங்க ஃபாதர் வந்து ஒரு ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், அவங்க மதர் வந்து ஒரு வீட்டில் ஹவுஸ் மேக்கராக இருந்தாங்க. அவரோட சிஸ்டர் ரொம்ப சின்ன, ரொம்ப இவருக்கே வந்து 18 வயசு தான். அவங்க வந்து அந்த டைமில் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. இவரோட ஆர்வம் பார்த்துட்டே வந்தப்போ அப்போ நான் வந்து அவருக்கு மெயினாக முதல்ல ஒரு தெர்மோடைனமிக்ஸ்னு மெக்கானிக்கலில் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு சப்ஜெக்ட்டு, தெர்மல் இன்ஜினியரிங்னு, டர்போ மிஷினரின்னு ஒரு சப்ஜெக்ட். இதெல்லாம் எதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ராக்கெட்டுக்கு சம்மந்தப்பட்டது. ஒரு ராக்கெட்டு இங்கேருந்து எது அனுப்பணுன்னா அதுக்கு வந்து அதுக்கு வேண்டிய எப்படி வந்து அதை ராக்கெட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்க, எப்படி அது எரியுது, அதுக்கப்புறம் எப்படி இந்த ராக்கெட் வந்து அந்த வேண்டிய ஐட்டம் வந்து அந்த 1 லட்சம் 2 லட்சம் கிலோமீட்டர்ஸ்க்கு அதுக்கப்புறம் அது அங்கேக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு அதெல்லாம் அதில் படிப்போம். இவருக்கு அதில் பிகினிங்லேயே ரொம்ப ஆர்வம். சார் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது எங்கே இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, யார் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா இது ஜென்ரல் பப்ளிக்கு வந்து தெரியாததுக்கு சான்ஸே இல்லை. ரொம்ப சிம்பிளான டெக்னாலஜி இல்லை. 18 வயசுலேயே அந்த அவருக்கு வந்து அந்த இது ஏதோ நீங்கள் நான் இதில் தான் தீபாவளியில் தான் பார்த்துருக்கேன் இந்த ராக்கெட் எல்லாம். நீங்கள் சொல்கிற ராக்கெட் வந்து அத்தனை 1000 கிலோமீட்டர் 1 லட்சம் கிலோமீட்டர் மேலெல்லாம் எடுத்துன்னு போகுது. எப்படி அவ்வளோ வரைக்கும் எப்படி ஃபியூல் இருக்கும்? இப்போ நம்ம வண்டியெல்லாம் போனால் ஒரு 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டரில் போயிடுது. இது எப்படி? அதை பற்றி எல்லாம்ன்றப்போ இவர் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை உள்ளே போயிட்டு சப்ஜெக்ட் இல்லாத நிறைய விஷயம் தேட ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் ஒரு வாட்டி வந்து கேட்குறாரு, சார் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கே போகணும்? நான் சொன்னேன், இங்கே சென்னையில் ஒரு பெரிய வசதி வந்து நம்மளுக்கு பெரிய ஐஐடி மெட்ராஸ் இருக்குது. அந்த ஐஐடி மெட்ராஸில் கொஞ்சம் கான்டாக்ட்ஸ், நாங்கள் லைப்ரரி வந்து கான்டாக்ட்ஸோடு இருக்கோம் அவங்களோட. அந்த லைப்ரரி கார்டு கொடுத்து நீ போயிட்டு பண்ணு. இவர் அங்கே போயிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுவார், இது மாதிரி சார் நிறைய விஷயம் இருக்குது, இன்னும் படிக்க வேண்டியது, நம்ம லெசனில் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறோம், பட் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது படிக்க வேண்டியது. அந்த ஆர்வம் வந்து அப்படியே செகண்ட் இயர் 3rd இயர் அப்படி வரப்போ வந்து இவருக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஸ்டார்ட் பண்ணேன். வேணும் சார் நான் இது மாதிரி ஒரு ஏதோ ஒரு இதில் டிஆர்டிஓவில் சயின்டிஸ்ட்டு, ஐஎஸ்ஆர்ஓவில் சயின்டிஸ்ட், இது மாதிரி சயின்டிஸ்ட் ஆகணுன்னா என்ன பண்ணணும்? நான் சொன்னேன், நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் இப்போ அண்டர் கிராஜுவேட் தான் படிக்கிறீங்க, போஸ்ட் கிராஜுவேட் இல்லை ஒரு பிஹெச்டி பண்ணால் தான் சயின்டிஸ்ட்னா ஒரு பிஹெச்டி பண்ணவர் தான் இருக்க முடியும். அதில் உங்களோட குவாலிஃபிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பிஹெச்டி பண்ணுறப்ப நீங்கள் என்ன நினைக்கிறீங்கோ, நான் வந்து ஒன்லி ராக்கெட்டுக்கு சம்மந்தப்பட்டது படிக்கணும், இல்லை இந்த பாம்பு அட்டாமிக் பாம்பு அது மாதிரி ஆஸ்பெக்டில் படிக்கணும்னா அதை மட்டும் படிக்கலாம், நம்ம அதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் என்ன பண்ணணுன்னா இது மாதிரி நீங்கள் கேட்டுன்னு ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. ஏன்னா அவர் எக்கனாமிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை. ஓகே, அதில் படிக்கணும்னா மேலே போய் படிக்கணும், பணம் செலவு பண்ணுறதுக்கும் அவரால் முடியலை. அப்போது இது சொன்னோடனே அவர் என்ன பண்ணாருன்னா அந்த கேட் எக்ஸாம் எழுதி அவருக்கு நல்ல ரேங்க் வந்தது. அவருக்கு ஐஐடியில் கிடைக்கல, பட் நெக்ஸ்ட்டு வந்து எந்த காலேஜில் சேர்ந்தாங்க. நான் ஆல்ரெடி வந்து 89 கேட் எழுதி ஆர்இசி ட்ரிச்சியில் படித்த பையன். ஓகே, உங்கள் மூலமாக தான் இப்போ அவர் அங்கே ஆர்ஐசியும் போகிற ஆர்இசியில். அப்போ நான் சொன்னேன், சார் இதே ஆஸ்பெக்ட் ராக்கெட்டுக்கு சம்மந்தப்பட்டதாக அந்த கம்பஷன் இதெல்லாம் படிக்கிறோன்னா ஒரு நல்ல இடம் வந்து ஆர்இசி திருச்சி, இந்த கோர்ஸ் இருக்குது, நல்லா படிக்கலாம். உடனே அவர் வந்து அந்த கோர்ஸ் அங்கே போய் ஜாயின் பண்ணி படித்தார். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாலே போய் படிக்கிறோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆர்இசி ட்ரிச்சி வந்து அந்த டைமில் வந்து இப்போவும் அதுதான் டாப் அந்த டாப் காலேஜஸ்ஸு, அந்த ரிசர்ச் ஆக்டிவிட்டி நிறைய கவர்மெண்ட் ஃபண்டு
அதெல்லாம் வர்றது. அவருக்கு இங்கே ஒரு இனிஷியேஷன் வந்துடுச்சு சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். நெக்ஸ்ட்டு அங்கே போகிறப்ப அந்த இதை வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டோடு படிக்கலான்னு சொல்லிட்டு படித்து அவர் வந்து எம்இ முடிச்சுட்டு வெளியே வந்தார். வந்துட்டு லக்ஷ்மி மிஷன் ஒர்க்ஸ்னு கோயம்புத்தூரில் நிறைய இந்த சிஎன்சி மிஷன்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி, அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணார். அவருக்கு இங்கே இருக்கிறவே இப்போ ஆர்வம். ஏன்னா நாங்கள் நிறைய மிஷன்ஸ் இங்கே வச்சுருக்கோம். அந்த மிஷன்ஸ் அவங்க அதுதான் நானும் கேட்க வரும்னா 90களோட இறுதியாக இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரூரல்லேருந்து நகரத்தை நோக்கி வரும்போது அங்கே அவருக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து ஆங்கிலம்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது வந்து இங்கே நீங்கள் பொறியியலில் என்னென்ன மாதிரியான அவருக்குள்ளே இருக்கிற எண்ணத்தை தூண்டி விடுறது, அதிகரிக்க செய்கிறது அப்படிங்கிறது ஆசிரியர்கள் செய்கிற பணி தான். அந்த இது எப்படி நடந்துச்சு? ஆக்சுவலாக இப்போ இவர் வந்து ஒரு தமிழ் மீடியம் தான், ஒரு இங்கிலீஷ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இங்கிலீஷ் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் இதில் படிச்சுட்டு வந்திருக்க இவர் ரூரல்லேருந்து வந்து ஜாயின் பண்ணுறாரு. அது ஒரு பாலிடெக்னிக் பேக்ரவுண்டோட ஜாயின் பண்ணுறாரு. இந்த பாலிடெக்னிக் பேக்ரவுண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும். அவங்க வந்து எதுவுமே வந்து தியரிட்டிக்கலாக படித்து பார்த்துருக்க மாட்டாங்க, எல்லாமே ப்ராக்டிக்கலாக பண்ணியிருப்பாங்க. இப்போ இவர் உள்ளே ஜாயின் பண்ணுறப்ப இவர்கிட்ட நாங்கள் இது பண்ணது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங். இவருக்கு வந்து தியரிட்டிக்கலாக அந்த டிப்ஸு கொடுத்துட்டோன்னா வெண்ணே இம்மீடியட்டாக எல்லாமே வந்து பண்ணி பார்ப்பார். லேப்லேயே உட்காந்துட்டு பண்ணி பார்ப்பார். அந்த டைமில் நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த எல்பிஜி சிலிண்டர் வச்சு ஆட்டோவெல்லாம் அப்போது அந்த ரிசர்ச் வந்து இங்கேயே வந்து நாங்கள் வந்து காலேஜில் கேம்பஸில் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வெடிக்கும். ஒரு வாட்டி ப்ராஜெக்ட் பண்ணி இன்கார்பரேட் பண்ணி ரன் பண்ணுறப்போ இன்ஜின் பார்த்தா வந்து சிலிண்டர் எல்பிஜி சிலிண்டர் வெண்ணே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டிஸ்லேருந்து ரொம்ப அப்ஜெக்ஷன் வரும். நீங்கள் என்ன இது மாதிரி டேஞ்சரஸ் இது பண்ணுறோம். ஆனால் பண்ணி ஃபெயில்யூர் ஆனோம். நிறைய வாட்டி ஃபெயில்யூர் ஆனோம். நாங்கள் அதுக்கு ஃபெயில்யூர் ஆனப்போ தான் எதுக்கு ஃபெயில்யூர் ஆனோம்னு அனாலிஸ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி இவருக்கு வந்து நிறைய விஷயம் வந்து இவர் பண்ணி பார்ப்பார். அது நாங்கள் தியரிட்டிக்கலாக சொன்னது ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்ப்பார். ஒர்க் அவுட் ஆகாது, ஃபெயிலியர் ஆகிடும். வெண்ணே வந்து சொல்லுவார், நான் சொன்னேன் ஃபெயிலியர் வந்து நெக்ஸ்ட் நமக்கு இது புதுசு, இது இன்னொன்று லேர்ன் பண்ணியிருக்கோம் நம்ம, இது என்னான்னு ஃபெயிலியர் அதை கரெக்ட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். அந்த இதை வந்து இங்கே ஃபேக்கல்ட்டி எல்லாம் வந்து அவருக்கு வந்து இவர் கூட வந்து சுரேஷ்னு ஒரு ஸ்டூடெண்ட், அவரும் லேட்டரல் என்ட்ரி தான். இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுல 2 பேருமே லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட். அவர் வந்து இங்கே பாலிடெக்னிக் படித்தார், இவர் வந்து விழுப்புரத்துலேருந்து. 2 பேரும் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இந்த ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் நிறைய இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய ஃபெயில்யூர்ஸ் இருக்குது. ஃபெசிலிட்டிஸும் வந்து லிமிட்டட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற. இப்போ 2023க்கு ஒரு 1998-99 வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு இதுவும் வாங்குவோம். ஓகே. அப்போ எங்கள் ஃபவுண்டர் சேர்மன் எம்ஜேஎஃப் லைன் லியோமுத்து சார் அவரெல்லாம் வந்து ரொம்ப இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இவங்க பேட்சில் தான் எங்களுக்கு வந்து ஸ்டெர்லிங் இன்ஜன் ஒரு நியூ கான்செப்ட் டெவலப் பண்ணோம். அப்போ தான் தினமணியில் எங்களுக்கு சாய்ராம் மாணவர்கள் இப்போ கூட சொன்னாங்க பாருங்கள், அது அந்த டைட்டில் வந்து போடுறப்ப ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. இந்த பேட்ச் வந்து நாங்கள் இப்போ கூட ஒரு 6 மாதம் முன்னே இந்த பேட்ச் எல்லாம் அலுமினி, நானும் ப்ரெசன்ட் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் டாக்டர் விஜயராமநாதும் இந்த பேட்சோட அலுமினி போய் மீட் பண்ணோம். எக்ஸப்ட் இவர் வர முடியல. அப்புறம் என்னையே இன்வைட் பண்ண சொன்னாங்க, நானே இன்வைட் பண்ணேன். அவருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இது தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுற டைமில் வந்து எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, யாரோடையும் ஃபோன் பேசக்கூடாது. ஃபோன் பேசுகிற நம்ம நாட்டோட ரகசியம் மாதிரி எனக்கு கூட பேசினார் அவர். இப்போ 22 பிப்ரவரி 20 அன்றைக்கி நாசா போயிட்டு வந்தோடனே அன்றைக்கி நான் ஃபோன் பண்ணேன். இங்கே ஏர்போர்ட்லேருந்து பேசினார். பேசிட்டு சொன்னார், முடிச்சோடனே சொன்னார், உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஃபோன் வரும் சார், நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும், அவங்க வந்து கேட்பாங்க. அது பட் நீங்கள் பேசுனதில் எதுவுமே இது இல்லை, ஓப்பனாக தான் பேசுனீங்க. பட் ஏன்னா அவங்க என்கொயரி பண்ணுவாங்க. பார்த்தா வித்தின் ஒரு 1 ஹவரில் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏன் பேசுனீங்கன்னா ஒரு பெரிய மிஷன் இதில் இருக்கார் அவர். ஓகே ஓகே ஓகே. எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது.
எப்போவுமே ஒரு துறை தலைவர் அப்படிங்கும்போது மாணவர்கள்லாம் அவரை வந்து பிரின்சிபலுக்கு அடுத்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் பயப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஒரு சில மாணவர்கள் வெளிப்படையாக வந்து உங்கள்கிட்ட தன்னோட பிரச்சனைகளை சொல்கிறவங்களும் இருப்பாங்க. சில ஹெச்ஓடி அதே மாதிரி மாணவர்களோட ரொம்ப நெருக்கமாகவும் ஒரு உறவை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இவர் வந்து வீரமுத்துவேல் வந்து எப்படி வகுப்பறையில் எப்படி உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பழகிறது அப்படிங்கிறது எப்படி? என்னென்னா இந்த ஆக்சுவலி இவங்க லேட்டரல் என்ட்ரி 1997 அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட தான் இவர் 98 ஜாயின் பண்ணார். அது ஆக்சுவலாக அந்த பேட்ச் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சனாலிட்டி வைஸும் வந்து ரொம்ப ஸ்டவுட்டாக எல்லாமே இருப்பாங்க. ஓகே, நானும் ஒரு யங் ஃபேக்கல்ட்டி மெம்பர். ஏன்னா வந்து 25 வருஷம் முன்னே, இப்போ நான் வந்து 30 வருஷம் டீச்சிங்கில் இருக்கேன். இங்கேயே வந்து இந்த வருஷத்தோட 4/9/2023 25வது வருஷம் சில்வர் ஜூப்ளி இயர். நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் டேயில் செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த இதில் நான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாகவே 19 வருஷம் இருந்தேன் மெக்கானிக்கலுக்கு. ஓகே, ஒரு 5 வருஷம் பிரின்ஸிபாலாகவும் டீன் ரிசர்ச்சாகவும். அந்த பீரியடில் வந்து நான் இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஃபுல்லாக டிசைன் பண்ணி கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா எங்கள் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இந்தியாவிலே வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு லேண்ட்மார்க் மாதிரி இருக்கும். என்டையர்லி டிஃப்ரெண்ட், ஒரு இன்க்ளூடிங் அண்ணா யூனிவர்சிட்டி இல்லாத ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே வச்சுருப்போம். இந்த ஸ்டூடெண்ட் எஸ்பெஷலி அந்த பேட்சில் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க பேட்ச் ஏன்னா எல்லாமே வந்து எதுனா நல்லா பண்ணுவாங்க, சிமிலர்லி சேட்டை பண்ணுறதும் அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட. ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த வருஷம் இவங்க தான் வந்து சாம்பியன்ஸ், கல்ச்சரலில் இவங்க தான் சாம்பியன்ஸ், அகாடமிக்கில் இவங்க தான் சாம்பியன். நான் இந்த பேட்சில் வந்து 3 வாட்டி வந்து ஸ்டேஜில் ஏறி அவார்டு வாங்கினேன். ஹெச்ஓடி தான் போய் பசங்களோட போய் அவார்டு வாங்குறப்போ வந்து அகாடமிக்கிலும் அவார்டு, ஸ்போர்ட்ஸில் அவார்டு. ப்ளஸ் அந்த பேட்சில் பார்த்திங்கன்னா வீரமுத்துவேல் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு அகாடமிக் அவார்டு வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, இருக்குது இன்னொரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ், இன்னொரு பேட்ச் வந்து கல்ச்சரல். பட் அந்த டீம் ஸ்பிரிட் வந்து இவங்ககிட்ட இன்றைக்கி அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வந்து சிஓஸாக இருக்காங்க, ஜிஎம்ஸாக இருக்காங்க, பெரிய பெரிய பொசிஷன்ஸில் இருக்காங்க. கேர்ள்ஸ் கூட அந்த பேட்சில் 3 கேர்ள்ஸ் படித்தாங்க. அவங்க வந்து பெரிய பொசிஷனில் இருக்காங்க. இப்போ உலகமே திரும்பி பார்க்குற ஒரு நபர்ன்னு இருக்காங்க. அவர் தன்னோட மாணவர் அப்படின்னு நினைக்கும் போது நேற்று சந்திராயன் வந்து அந்த ரோவர் லேண்ட் ஆனதுலேருந்து நீங்கள் உங்களுக்குள்ளே அடையிற பெருமிதம், உங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வு இருக்குல்ல, அது எப்படிப்பட்டதாக இருக்குது? அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நேற்று வந்து இங்கேருந்து நான் போய் அந்த டிவியில் 5 மணிலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அது கிட்டத்தட்ட அவங்க இப்போ அந்த ஸ்டூடெண்ட் 5:45 ஆச்சு. நான் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க, சோஃபாவில் எல்லாருமே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காங்க, நான் நின்றுட்டேன். ஏன்னா இப்போ வந்து இது வந்து நிறைய விஷயம் இருக்குது, பட்டு லேண்ட் ஆகி உட்காரணும். ஏன்னா வந்து 1.8 lakh கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கேருந்து வந்து இது ஆப்ரேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஒரு வாட்டியும் வந்து அந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற 6 பேர் காமிக்கிறாங்க. அந்த 3 பேர் வந்து அந்த கல்பனா, பக்கத்தில் எங்கள் டாக்டர் வீரமுத்துவேலு 3 பேர் உட்காந்துட்ருக்காங்க. இவங்க மூஞ்சியில் வந்து என்னென்னா அந்த டைமில் எதுனா நடக்கலாம், எப்படி என்ன நடக்கலாம், எவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருந்து அந்த ஒரு லெவலும் வந்து இவங்களுக்கு இருப்ப மீதி பேரெல்லாம் கிளாப்ஸ் தட்டுறாங்க. இவங்க வந்து அவ்வளோ டென்ஷன். எனக்கு தெரியாத வந்து நான் நின்றுட்டு வந்து அது அப்படியே லேண்ட் ஆகணும்னு ஒரு ஸ்ட்ரக்சராக பார்க்குறப்ப வந்து அந்த இது அந்த சந்தோஷம், அந்த இதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, அப்படி ஒரு சந்தோஷம். 2வது விஷயம் வந்து நான் வந்து கிளாஸில் எதிரில் உட்கார்ந்துட்ட ஸ்டூடெண்ட்டு லாஸ்ட் 2 months பிஃபோர் பேச முடியுது. ஃபோனில் வந்து கால் யூன்னு போட்டால் வந்து அன்றைக்கி நான் கேட்குறேன், ஐ கேன் யூஸ் சார்ன்னு யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பழைய மாதிரியே வந்து வா போர் யூஸ் பண்ணால் தான் எனக்கு அந்த இது இருக்கும், பாண்டிங் இருக்கும், அதில் நீங்கள் அதே மாதிரி பேசுங்க, அதுதான் எனக்கு வேணும். ஓகே, அப்படி பண்ணால் தான் வந்து நாங்கள்லாம் சந்தோஷப்படுவோம். இன்றைக்கி 42 வயசு ஆகுது அவருக்கு. என்னென்னா 2001 இங்கே முடித்தார். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு ஜாயின்ட் 2004. 42 வயசு தான். இன்னும் அவருக்கு வந்து கிட்டக்கிட்ட வந்து 18 வருஷம் வந்து அஃபிஷியலாகவே அவர் ஒரு நல்ல பொசிஷன் இருப்பார். இது மாதிரி லான்ச்சஸ் வந்து மேபி அவருக்கு ஒரு சேர்மன் ஆஃப் இஸ்ரோ ஆகிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. இவ்வளோ யங் ஏஜில் அந்த பொசிஷன் போனவங்க யாரும் இல்லை அவருக்கு. இந்தியன் அவர் சொல்லிக்கிறதுக்கு இன்னும் ப்ரௌட். அதில் தமிழியன் இருக்குது, அதில் சென்னை
ஸோ நம்மக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிக்கிறது வந்து இப்போ நான் வந்து வீரமுத்துவேலுக்கு ஒரு டீச்சர்னு சொல்லிக்கிறதுல வந்து எனக்கு இருக்கிற ப்ரவுட் அந்த இது சந்தோஷம் வந்து சொல்ல முடியாது. அதுதான் எங்கள் கம்யூனிட்டியில் எஸ்பெஷலி டீச்சர்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கிற அட்வான்டேஜ். அது யாருக்குமே கிடைக்காது. ஓகே, நீங்கள் எவ்வளோ கோடிங்கை சம்பாரித்தா கூட இது இப்போ வந்து பாருங்கள், ஒரு என்னோட ஸ்டூடெண்ட் வீரமுத்துவேல் அவர் என்னோட சாருன்னு சொல்கிறப்ப நான் 10 லட்சம் சம்பாரித்தேன், 1 கோடி ரூபாய் சம்பாரித்தா கூட நீங்கள் சந்தோஷப்பட மகிழ்ச்சிக்கும் அந்த மகிழ்ச்சிக்கு எங்கள் மகிழ்ச்சிக்கு ஈக்குவலாக எதுவுமே இல்லை. எதுவுமே முடியாது. ரெண்டாவது, இந்த சந்திராயன் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பிரம்மோஸ்லேருந்து ஜிசாட்டில், அதுக்கடுத்து சந்திராயன் 1, 2, 3 இப்படி எல்லாத்தையுமே இயக்கக்கூடிய அந்த திட்ட இயக்குனர்கள் தமிழர்களாக இருக்காங்க. இதில் பெரும்பாலானவங்களை பார்த்தா அரசு பள்ளியில் படிச்சுட்டு ஒரு பொறியியல் கல்லூரியில் தன்னுடைய இளங்கலை பட்டப்படிப்பு முடிச்சுட்டு வரக்கூடியவங்களாக இருக்காங்க. நீங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷனலில் கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டாக இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த தமிழர்கள் படைக்கிற சாதனை, ரெண்டாவது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி முறை, இதை பற்றி சொல்லுங்கள். என்னென்னா, நான் வந்து நிறைய ஸ்டேட்ஸ்க்கு வந்து இன்ஸ்பெக்ஷனு இது மாதிரி போயிட்டுருக்கேன், ரெகுலராக போவேன். நிறைய என்ன தமிழ்நாடு இல்லாத நான் அதர் ஸ்டேட், நான் ஒரு பார்ட் ஆஃப் தி எஜுகேஷனே நான் ஆந்திர பிரதேஷில் பண்ணேன். ஓகே, பிகினிங்கில் எங்கள் ஃபாதர் அந்த ஆந்திரா தமிழ்நாடு கம்பைன்ட் ஸ்டேட் இதில் வந்து அதில் நான் ஆந்திர பிரதேஷாக ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கேன். நார்த்தன்லாம் கூட நிறைய காலேஜ்க்கு இன்ஸ்பெக்ஷன் போகிறப்ப அதேமாதிரி ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துருக்கேன், அதர் ஸ்டேட்ஸ்லேயும் அதர் கண்ட்ரீஸ்லேயும். பட்டு நம்ம சவுத் இண்டியன்ஸ், ஃபஸ்ட்டு பார்ட் வந்து சவுத் இண்டியன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சவுத் இண்டியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே, அதில் எந்த ரகமான டவுட் இல்லை. ஸோ எந்த ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்தாலும் சவுத் இண்டியன்ஸ் வந்து ரொம்ப அகாடமிக்கலையும் அந்த திங்கிங் இதுலேயும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இந்த இதில் வந்து எஸ்பெஷலி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, இவங்க வந்து இவங்களுக்கு பிகினிங்லேருந்தே வந்து தி எஜுகேஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நிறைய வந்து நல்ல இது கிடச்சிருக்கு. இப்போ மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த ஜோனில் இருக்கிறவங்க, அந்த சரௌண்டிங் இருக்கிறவங்க எல்லாமே இப்போ வித்தின் இந்த 75 வருஷத்தில் வந்து நம்மளுக்கு சுதந்திரம் வந்து 77 வருஷத்தில் நிறைய டெவலப்மெண்ட். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராத லெவலுக்கு போய் இன்றைக்கி வந்து காலேஜில் வந்து இப்போ சாய்ராம்லேயும் நிறைய காலேஜில் வந்து 60% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க. ஓகே, எங்களுக்கு இப்போ மோர் தேன் 50% கேர்ள்ஸ், 50% ஆடிட்டோரியம்லேயே பார்த்துருப்பீங்க, பாதி ஆடிட்டோரியம் வந்து ஃபேக்கல்ட்டி பார்த்திங்கன்னா 70-80% லேடி ஃபேக்கல்ட்டி. இதிலே தெரியுது நிறைய உமன் எம்பவர்மெண்ட் பண்ணுறாங்க, இது பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் போகிறப்ப கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு வந்து எஸ்பெஷலி தமிழ்நாடு பீப்புள், நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடுலேருந்து வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மயில்சாமி அண்ணாதுரை சார், அவர் வந்து சார் வந்து இங்கே விசிட் பண்ணியிருக்கார். நானே பர்சனலாக இங்கே அவரை கூப்பிட்டு வந்தேன். ஓகே, நான் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் வந்து இங்கே ரிட்டையர்ட் ஆகிட்டு நம்ம பெசன் நகரில் தான் வந்து ஒரு வீடு வாங்கி, ஸோ நான் ஒரு நாள் போயிட்டு ஒரு 3 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி இருக்குது சார், நீங்கள் வந்து எல்லாம் கலாம் மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜஸில் போயிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா இந்த இஸ்ரோ பற்றியோ இதை பற்றியோ இது வந்து நார்மல் டெக்னாலஜி இல்லை, எல்லாருமே புரிஞ்சிக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் வந்து புரிகிற மாதிரி சொல்லுங்கள். ஓகே, எளிமைப்படுத்தி சொல்லணும். என்னென்னா இஸ்ரோ டெக்னாலஜி வந்து ஒரு இன்ஜினியரிங்கில் அந்த சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் அவர் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லேயும் இந்த தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அட்வைஸராக. அந்த டைமில் எல்லா இடத்துல போயிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணார். அதே மாதிரி நம்ம வந்து சிவன் சார் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இருக்கிறதுலே வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சிட்டிஸு சென்னையும் கோயம்புத்தூர் திருச்சி மதுரையில் இருக்கிறவங்க தான் எக்ஸ்ட்ரீம் இதில் வந்து அவர் வந்து அங்கேருந்து வந்து ஒரு டைரக்டர் ஆகி ஸோ அந்த நல்ல பொசிஷனில் வந்து ஸோ அவர் பீரியடில் தான் வந்து இந்த சந்திராயன் 2 லான்ச் பண்ணாங்க. பட் ஆக்சுவலி அது வந்து ஃபெயில்யூர்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் சக்ஸஸ். இதோட சக்ஸஸ்க்கு 80% வந்து நேற்று கூட நம்ம சோம்நாத் சார் பேசுகிறப்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னார், சந்திராயன் 2ஓட 80% இன்புட் தான் இதுக்கு. அதில் கிடைச்ச படிப்பினை தான் இதோட ஆர்பிட்டில் அது சுற்றிட்டே இருந்து அந்த லேண்டு டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருச்சு, 100% கொடுத்துருச்சு, இங்கேருந்தே கொடுத்துட்டே இருக்குது. இங்கே வந்து அதோட சுச்சுவேஷன் அங்கே லேண்ட் எப்படின்னா 12 செகண்டில்
அதை வந்து போயிட்டு அந்த இடத்துல லேண்ட் பண்ண முடியுது. கரெக்டாக ஆக்சுவலாக 180 செகண்ட் டைம் கொடுத்துருந்தாங்க அதை லேண்ட் பண்ணுறதுக்கு 10 மீட்டர் வந்தப்போ. அது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 21 மீட்டர் மட்டும் மூவ் ஆச்சு. அதுக்கு கீழே நேராக அது இருக்கிற இடத்துல ஒரு சின்ன பள்ளம் இருந்தது மாதிரி இது. அதில் ஒரு 18 மீட்டர் மட்டும் தள்ளி போய் லேண்ட் ஆச்சு. 12 செகண்டில் அது அந்த லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணி லேண்ட் ஆகிடுச்சு. அவங்க 6.04 மினிட்ஸில் இறங்க வேண்டியது முன்னே இறங்கிடுச்சு. பிகாஸ் அந்த லேண்டிங் வந்து அதுக்கு இடம் வந்து கரெக்டாக தெரிஞ்சிடுச்சு, நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, ஒன்றும் இல்லை. பட் அதுக்கு வேண்டிய டேட்டாலாம் சந்திராயன் 2ல் தான் கொடுத்தாங்க. அதுக்கு நம்ம அந்த சிவன் சார் டைரக்டரும் வனிதா மேடம் அவங்களோட டீம் ஒர்க்கு. பட்டு வீரமுத்துவேல் வந்து சந்திராயன் 1 சந்திராயன் 2 எல்லாம் அந்த டைம்லேயும் ஒரு மெம்பராக இருந்தார். உள்ளே வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ப்ராஜெக்ட் டைரக்டராக இல்லை, பட்டு ஒரு பார்ட் ஆஃப் தி ஒர்க் வந்து அதெல்லாம் அவருக்கு ஃபுல் இந்த சந்திராயன் ப்ராஜெக்டில் இருக்கிறது வந்து பேசிக்லேருந்து அவருக்கு ஃபுல்லாக தெரியும். மெயினாக நான் வந்து அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப அவர் சொன்னது வந்து, சார் நான் படித்தது மெக்கானிக்கல், அந்த கம்பஷன் எல்லாம் படித்தேன், பட் இதுக்கு சப்போர்ட்டிங் வந்து நம்மளுக்கு ஐஓடி வேண்டியது வருது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேண்டியது வருது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேண்டியது வருது, எலக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரிக்கல் எல்லாமே வருது. நான் எல்லாமே என்னோடய டீம் பார்த்திங்கன்னா எல்லாமே இருப்பாங்க. ஒரு வாட்டியும் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நானும் படிச்சுப்பேன். அதிலும் பார்த்திங்கன்னா நான் சப்ஜெக்ட் படித்து இன்வால்வ் பண்ணலைன்னா நான் வந்து அது இது பண்ண முடியாது. எது தேவையோ அது எடுத்துக்கிறது அவங்கள வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நான் எல்லார்கிட்ட லேர்ன் பண்ணாத லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவலுக்கு லேர்ன் பண்ணுவேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து அவர் ஃபேமிலி இதெல்லாம் விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 0 டைம் இஸ் ஸ்பெண்ட் வித் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஏன்னா இது லான்ச்சிங் வந்து அந்த லாஸ்ட்டு 2 இயர்ஸ் அவருக்கு வந்து ரொம்ப குரூஷுவலாக இருந்தது. அதெல்லாமே வந்து டெஸ்ட்டுன்னு டெய்லி ஒரு ஐட்டம் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த லேடர் வந்து நேற்று வந்து 10 மீட்டர்லேருந்து இறங்குச்சு. அது ஆக்சுவலாக இனிஷியலாக அவங்க டெஸ்ட் பண்ணது வந்து 100 மீட்டர்லேருந்து கீழே விழுந்து ஒரு சின்ன அடி கூட அதுக்கு இல்லை. இப்போ இவங்க இறக்குறது ஒரிஜினலாக அங்கே வந்து 10 மீட்டர் தான். 100 மீட்டரில் இறக்குனாவும் ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி கீழே வந்து இவங்க வந்து ஒரு சாஃப்ட் லேண்டிங் தான் ஆயிருக்கு. இங்கே டெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம இஸ்ரோ ஆஃபீஸில் சர்ஃபேஸ் வந்து அவ்வளோ ரஃப்பாக வச்சு கல் மண் போட்டு அது மேலே தப்புன்னு இறக்குனாங்க. அதான் அந்த நாமக்கல்லேருந்து எடுத்த இதெல்லாம் வந்து அவ்வளோ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்கோன்றது வந்து சந்திராயன் 2 வந்து டேட்டா கொடுத்துருச்சு. அங்கே எப்படி சாயில் இருக்கும், எப்படி ராக்ஸ் இருக்கும், அதோட ஏற்கனவே வந்து நிலவோட மற்ற பகுதிகளில் இறக்கப்பட்ட அந்த விண்கலன்களோ அதுக்கு வந்து இந்த டெஸ்ட்லாம் அவங்க பண்ணலை. பட் இவங்க வந்து இப்போ என்ன அட்வான்டேஜ்னா இந்த சாஃப்ட் லேண்டிங்ஸ் டெக்னாலஜி வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட தான் இருக்குது, இந்தியன் சிஸ்டம் கிட்ட தான் இருக்குது. இப்போ எதிர்பார்க்குறது என்னென்னா இப்போ கிட்டத்தட்ட 692 கோடியோ ஏதோ செலவு பண்ணியிருக்கு. இப்போ அதர் கண்ட்ரீஸ் வந்து எங்கள் இதை வந்து அங்கே ஏதோ ஒரு இதில் போய் லேண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்கணுன்னா ஒரு டெக்னாலஜிக்கும் நம்ம சார்ஜ் வந்து 250 கோடியிலேருந்து 500 கோடி சார்ஜ் பண்ணலாம். ஓகே, அப்போ வித்தின் 2 கண்ட்ரிக்கு வந்து அந்த டெக்னாலஜி கொடுத்தாவே வந்து நம்ம ஹோல் ப்ராஜெக்டோட இது முடிஞ்சிடும். இது மற்ற இப்போ நாசாவுக்கு போகிற ப்ராஜெக்ட்லாம் இப்போது இந்தியாவுக்கு திரும்பி நிறைய என்னென்னா இந்தியன் சார்ஜஸ் வந்து only 25% ஆஃப் தி நாசா சார்ஜஸ். ஏன்னா இவர் இந்த லேண்ட் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு 15 நாள் முன்னே வந்து ஒரு ஃபைனல் மீட்டிங் கூட அங்கே போயிருந்தார். ஓகே, February 1st வீக் நாசாவில் தான் இருந்தார். இவர் இருந்துட்டு அட்டன் பண்ணிட்டு தான் இங்கே வந்து இந்தியாவுக்கு 20ஆம் தேதி தான் சென்னைக்கு திரும்பினார். சென்னை வந்துட்டு சென்னையிலேருந்து தான் ஏர்போர்ட்லேருந்து பெங்களூர் போனார். இருக்கு நாசா அப்படின்னா நாசா வந்து ஒரு பெரிய இந்த விண்கலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு போயிருந்தார். அவங்கக்கிட்ட வந்து நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட ஸ்டடி பண்ணி அதோடலேருந்து கொஞ்சம் எசன்ஸ் எடுத்து அதுவும் இதில் இன்கார்பரேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணார் அவர். நீங்கள் குறிப்பிடும்போது 98 வீரமுத்துவேல் இங்கே உங்கள் கூட உங்களுக்கு கீழே நீங்கள் பாடம் நடத்தி அவர் படித்தார் அப்படின்னு சொன்னீங்க. அப்போது நினச்சிங்களா அவர் வந்து இவ்வளோ ஒரு உயரத்தை அடைவார்னு? ஒரு ஆசிரியராக அது ஈஸியாக கணிக்கிறது முன்னாடியே வந்து இந்த மாணவர் வந்து பெரும் உயரத்தை தொடுவார் அப்படிங்கிறது கணிக்கிறது ஈஸியாக அவர் கணிக்க முடியாது. நான் 98 ஜாயின் பண்ணப்போ எனக்கு அவருக்கு வந்து அவ்வளோ ஐடியா இல்லை. அவர்கிட்ட இருக்கிறது ரொம்ப சாஃப்ட் கார்னர், ரொம்ப வந்து ரொம்ப எதுவுமே வந்துட்டு கேட்டு இது வந்து ஆர்வமாக வந்து ரொம்ப கோபமாக பேசுறது, இப்போ சவுண்டாக பேசுறது, ரொம்ப சாஃப்ட் நேச்சர் இருக்கு. பட் அவர்கிட்ட நான் அப்சர்வ் பண்ணது வந்து எந்த விஷயத்தை எடுத்தாலும்
ஒரு ப்ராக்டிக்கலாக அது வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாவும் அது கிளியர் கட்டாக வந்து நல்லா பண்ணணுன்றது. ஒரு நாங்கள் 6 பேர் ஆசிரியர்கள் அவருக்கு கிளாஸ் எடுப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க அதை வந்து கரெக்டாக பண்ணணும், அந்த ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், இது பண்ணணும், இன்வால்வ்மெண்ட்டோட இன்டெப்த். அவர் அந்த வீடியோவில் குறிப்பிடும் போதே சொல்கிறாரு, நான் செமஸ்டர் எத்தனை செமஸ்டர் எடுத்தனோ அதில் முதல் 2 இடங்களுக்குள்ளேயே முதல் இதாகவே இருப்பார். அப்போ அவரோட பேப்பர்லாம் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க, திருத்தி இருப்பீங்க. ஆமாம். அப்போ அந்த அவர் எதிரதே பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல அந்த ஒரு டீச்சருக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு படம் போட்டாருன்னா நீட்டாக எழுதியிருப்பார். அதை வந்து ஒரு கலரிங்கோட வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணியிருப்பார். ஒரு ஹெட்டிங்கன்னா அது ஒரு அண்டர்லைன் பண்ணியிருப்பார் அவருக்கு. இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் அவர் படித்தது. இங்கே படிக்கிறப்போ அப்போ அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் வருவார் அவர். இதெல்லாம் கிளியர் கட்டாக பண்ணி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண சொன்னோன்னா நீட்டாக பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் பண்ணுவார். பட் வெரி காம், ரொம்ப எதுவுமே குரல் எடுத்து ரொம்ப இல்லாத ரொம்ப காமாக வந்து கேட்டுட்டு யாரன்னா போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறது கூட இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் இப்போ இவ்வளோ பெரிய பொசிஷன் ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கிறப்போ அந்த ஹம்பிள்னஸ்ன்றது வந்து அவர்கிட்ட பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இன்க்ளூடிங் நானே வந்து என்ன பொசிஷனுக்கு போனாலும் அந்த ஹம்பிள்னஸ் இருக்குது அவர்கிட்ட. அவர் இப்போ உலகமே வந்து அவரை வந்து இது இப்போ இன்றைக்கி நாளைக்கு அவர் நாசாவில் போய் ஜாயின் பண்ணணுன்னா கூட இம்மீடியட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் அவர்கிட்ட இருக்குது. பட் அவர் இந்தியாவுக்கு தான் வேணும். பட் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் பெருசாக சேலரி இருக்காது. இந்த 20 வருஷம் அவர் ஒரு எல்என்டபிள்யூவில் ஒர்க் பண்ணாருன்னு சொன்னார். எல்என்டபிள்யூலேருந்து தான் இன்றைக்கி பெரிய பொசிஷனில் சேலரி வந்து இப்போ ஏதோ ஒரு சேலரி வாங்கிட்டு ஒரு 20 லட்ச ரூபா சேலரி வாங்கிட்டு இருப்பார். இப்போ அவர் ஒரு கவர்மெண்ட் இஸ்ரோ கவர்மெண்ட்டு ஒன்றும் பெரிய சேலரி 2.5 lakhs 2 lakhs வரும் பர் மந்த். 2 lakhs வந்தாலும் அந்த இதை வந்து அதை சொல்லுவார், இந்த சந்தோஷம் வந்து இன்னும் வேறு இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, பணத்தில் மட்டும் கிடைக்கும் இல்லை. நானும் சொன்னது தான், எங்கள் டீச்சர் ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, இத்தனை ஸ்டூடெண்ட் வந்து இங்கே இருக்காங்க. நாங்கள் எந்த ஏர்போர்ட் போனாலும், எந்த ரயில்வே ஸ்டேஷன் போனாலும், எந்த கண்ட்ரி போனாலும் அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பார். ஒரு ஏஜ் ஆஃப் 50-40. ஒரு ஒரு இந்தோனேஷியா போகிறேன், அன்றைக்கி பார்த்தா ஏர்போர்ட்டில் அவருக்கு வந்து 47 வயசு. ஓகே, எல்லாம் பசங்கள்லாம் பெரிய பெரிய யாருன்னு சொல்லுங்கள், யாருங்க தெரியலையாங்க. பட் அவர் சொல்கிறாரு, நான் தான் சார் உங்கள் ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு பேட்ச்சு 95 படித்தேன் சாய்ராமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃபு அவர்கிட்ட அப்படியே காலில் வச்சு கூப்பிட்றோம். நான் அப்படியே கை கால் உதருது. அந்த சந்தோஷம் வந்து எந்த ப்ரொஃபஷன்லையும் உங்களுக்கு கிடைக்காது. அது கிடைச்சிது இங்கே. எஸ்பெஷலி நாங்கள் வந்து இந்த சாய்ராமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபேமிலி பாண்டிங். இப்போ இங்கே இந்த காலேஜில் உங்களுக்கு வந்து இத்தனை வருஷமாக கவர்மெண்ட் இதில் இருக்கலாம், இங்கெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி 27 வருஷம் தான், 28வது வருஷம் நடக்குது. 25 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட வந்து 30% ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. ஓகே, அந்த பாண்டிங் அவர் எங்கள் ஃபவுண்டர் சேர்மேன், எங்கள் ப்ரெசன்ட் சிஇஓ இவங்கெல்லாம் வந்து இதை வந்து ஒரு ஃபேமிலி இதாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க கம்ப்ளீட்டாக. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரோ விண்வெளி ஆய்வு இதிலெல்லாம் வந்து எங்கோ இருக்கிற ஒரு சிலர் வந்து வீரமுத்துவேல் மாதிரி தேடி படித்து அவங்களுடைய தேடல் வந்து பெரிதாகி அப்போ தான் வந்து அவங்களோட இலக்கை அடைகிறாங்க. பெரும்பாலானோர் இந்த இப்படி ஒரு கல்வி இருக்குது அப்படிங்கிற தெரியாத நிலையிலே இருக்கிறாங்க. நீங்கள் 25 இயர்ஸாக டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க. இப்போ இருக்கிற பீரியடை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? வேலை வாய்ப்புகள், அந்த துறை பற்றிய புரிதல்கள் அதிகரிச்சிருக்கிறதா இல்லை? இப்போ என்னென்ன டெக்னாலஜி வைஸ் வந்து ரொம்ப டெவலப்டு. என்னென்னா நான் 3 டைப் ஆஃப் ஜென்ரேஷன் பார்த்துட்டேன். 90s, அப்புறம் வந்து 2000 to 2010, 2010 to 2020. பட் அதெல்லாமே வந்து 10 வருஷத்துக்கு வந்து சேஞ்சஸ் வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 90லேருந்து 2000 வரைக்கும் 10 வருஷம் ஆச்சு சேஞ்ச் வரத்துக்கு, ஸ்மால் சேஞ்சு 2000. பட் இந்த 2018லேருந்து 2023 பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷமும் பார்த்திங்கன்னா 10 வருஷத்தோட இம்ப்ரூவ்மெண்ட் வருது. ரொம்ப டிஃப்ரென்ஸ் நான் டீச்சிங்லேயே பார்க்குறதால அந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்டையர்லி இப்போ டேட்டா வந்து எதுன்னா எந்த டைமில் அவன் ரூமில் உட்காந்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது ப்ளஸ்ஸாக மைனஸான்னு எடுத்துக்க முடியல. இப்போ நிறைய வருது. இப்போ சாட் ஜிபிடி வந்து அது ப்ளஸ்ஸாக மைனஸாக நான் வந்து
ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். பட் 90% மைனஸ். ஓகே. எல்லாமே வந்து எதுவுமே படிக்காத டேட்டா வந்துடுற மாதிரி இருக்குது. அதில் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நிறைய வந்து அட்வான்டேஜ், நம்ம பண்ண முடியாத விஷயமெல்லாம் வந்து இதை வச்சு பண்ணலாம். இன்றைக்கி வந்து இந்த சந்திராயன் வந்து சாஃப்ட் லேண்டிங் ஆகிறதுக்கு காரணம் வந்து இந்த ஐஓடி, ஏஐ இதெல்லாமே வந்து கரெக்டாக அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணதில் 1,80,000 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்துட்டு அதை வந்து டிவியில் எப்படி லைவ் ரிலே பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே. நேற்று ஆச்சரியமாக இருந்துச்சுல்ல, இது எப்படி இப்போ ஒரு மேட்ச் வந்து இங்கே நடக்குது, சென்னை ஒரு 35 கிலோமீட்டர் தள்ளி நடக்குது, நான் கேட்குறேன் அதெல்லாம் போய் தான் கிரவுண்டில் நடக்குது. இது எப்படி அது ஒரு போயிருக்கிற எக்யூப்மெண்ட்டே என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரியல. அது கேமரா எடுத்து அது டிரான்ஸ்மிட் பண்ணி என்கிட்ட வீட்டில் வந்து லைவில் வருது. ஒரு பெரிய பெரிய விஷயம், அவ்வளோ டெவலப்மெண்ட். ஏன்னா நாங்கள்லாம் வந்து தூர்தர்ஷன் டிவியோடு ஸ்டார்ட் பண்ணவங்க. வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் ஒளியும்னு வரும். அந்த டிவி போட்டுட்டு அந்த சர்க்கிள் மாதிரி சுத்தம் மியூசிக் போட்டு, அது ஒரு மியூசிக் 30 நிமிஷம் வரும். அந்த 30 நிமிஷமும் கூட நாங்கள் ஆனில் வச்சுருப்போம் டிவி. ஏன்னா டிவி ஒர்க் ஆகிறதே 1.5 மணி நேரம் தான். எதுக்கு அது விட்றோம்னோ அதுவும் போட்டு வச்சுருப்போம். அந்த லெவலில் வந்து இன்றைக்கி வந்து சேனல் வந்து பத்தலை, எதுக்கு ஒன்றா மாற்றுற மாதிரி இருக்குது. அவ்வளோ டெவலப்மெண்ட்டு இது டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஆல் தோஸ் திங்ஸ். நாங்கள்லாம் வந்து ஃபோனெல்லாம் வந்து பெரிய பார் ஃபோன் மாதிரி வச்சுருந்தோம், வாக்கி டாக்கி மாதிரி. இன்றைக்கி ஒரு சின்ன ஃபோனில் வந்து 100% பண்ணுற மாதிரி இஸ் அ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ப்ரெசண்ட் பீப்புளுக்கு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனாமரஸ். அப்போ இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து நான் படிக்கிறப்ப இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 5 இன்ஜினியரிங் காலேஜ், 5 × 60 300 பேர். சென்னைக்கு வருவோம், எல்லோரும் உட்காந்து ஒரே ஒரு ப்ரொஃபஸர் உட்காந்து எங்களுக்கெல்லாம் சீட் அலாட்மெண்ட் பண்ணுவார். நோ கவுன்சிலிங், நத்திங். மொத்தமே வந்து 300 சீட்ஸ். அவங்களுக்கு யார் யார் ஜாயின் பண்ணுறாங்கன்றது கூட மூஞ்சியோடு தெரியும். எதனா மிஸ் பண்ணால் நீங்கள் போயிட்டு நாளைக்கு வந்து எடுத்தாந்து கொடுன்னு தெரியும், அவங்களுக்கு ஃபேஸோடு பார்த்துட்டு. இன்றைக்கி வந்து கிட்டக்கிட்ட வந்து 5 லட்சம் பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனாமரஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம், இந்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி இப்போ ப்ரெசண்ட் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கணும். 20 வருஷம் முன்னே வந்து லேத்து பட்டுற மாதிரி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி எந்த இண்டஸ்ட்ரியிலும் லேத் இல்லை, எல்லாமே சிஎன்சி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் எல்லாமே அதெல்லாம் நம்ம கற்றுக்கிறதும் அது மாதிரி கற்றுக்கிறோம் இருக்கு. இப்போ இருக்கிற டெக்னாலஜி எல்லாமே வந்து இன்னும் பப்ளிக் எது யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அது தகுந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம படித்தா மட்டும்தான் அங்கே போய் சர்வே பண்ண முடியும். ஓகே. அதில் இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனாமரஸ் இருக்குது. எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் லிமிட்டெட் தான். இந்த இஸ்ரோ, டிஆர்டிஓ ஆர் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இதெல்லாம் வந்து டாப் கிளாஸ் திங்ஸ். இப்போ வந்து இந்த கேட்டுன்னு இதுக்கு முன்னே நாங்கள்லாம் எழுதுகிறப்ப கேட்டுன்ற எக்ஸாம் எழுதுறது வந்து ஓன்லி பர்பஸ் ஆஃப் ஜாயினிங் ஐஐடியிலையோ ஆர்இசிலையோ ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ நிறைய கம்பெனி வந்து ஓகே நவரத்னா கம்பெனிஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கலில் ஜாயின் பண்ணணும், பிஹெச்இஎல்ல ஜாயின் பண்ணணும், பிஇஎல்ல ஜாயின் பண்ணணும், இஸ்ரோவில் ஜாயின் பண்ணணும்னா ஒரு கேட்டில் நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா டைரெக்டாக இன்டர்வியூக்கு போயிடலாம். ஓகே. அது பண்ணி இப்போ இஸ்ரோவில் எடுக்கலாம், போய் ஜாயின் பண்ணலாம். அதில் இஸ்ரோ மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து வெரி ப்ரவுட். அது ஆக்சுவலாக நான் ப்ரௌடாக சொல்லிக்கிறது, நான் வந்து ஒன் ஆஃப் தி செலக்டட் கேண்டிடேட் இன் இஸ்ரோ. ஓகே. நான் வந்து இஸ்ரோவில் செலக்ட் ஆகினேன். பட் என்னோட இது வந்து எனக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து என்னோட அதிகமாக பிடிச்சது. அதில் எங்கள் வீட்டில் வந்து நான் முதல்ல இஸ்ரோ ஜாயின் பண்ணாத ரொம்ப வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. தோ தி சேலரி வைஸ் இஸ் டு பி திஸ் இஸ் அப்போல்லாம் எங்களுக்கு வந்து 2200 ரூபா சேலரி டீச்சிங் ப்ரொஃபஷனில். இது வந்து இஸ்ரோவில் வந்து 3200 ரூபா. எனக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து ட்ரிவேண்டரத்தில் கொடுத்தாங்க. ஓகே. இருக்குது. எனக்கு அந்த ப்ரொஃபஷனுக்குன்னா எனக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன் இருக்கும். என்னோடய டீச்சர்லேருந்து நான் எடுத்துக்கிறேன், அவர் மாதிரியே இருக்கணும், அவர் மாதிரியே நடக்கணும், ஒரு எதுவுமே புக்கு இல்லாத டீச் பண்ணணும், பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். ஓகே. அப்போ வந்து வருஷம் வந்து எனக்கு வந்து புதுசாக 100 ஸ்டூடெண்ட் கிடைப்பாங்க அதுக்கு. ஸோ எப்போவுமே வந்து யங்ஸ்டர்ஸோடு இந்த பழக்கம் ஆகிடுச்சு. 18 வயசுலேருந்து 21 வயசோடு இருக்கும். அப்போ நாங்கள் எப்போவுமே எங்கே இருக்கிற மாதிரி தோணும் இருக்குது. இது ஏதோ ஒரு ஆஃபீஸில் போய் உக்காந்துட்டு இப்போ எல்லாருமே ஒரே பழைய குரூப், அந்த 10 பேரோ 30 பேரோ 100 பேரோ அவங்களே ஒர்க் பண்ணிட்டு இங்கே அப்படியே எவ்ரி இயர் நாங்கள் ஃப்ரெஷ். இதை 30 வருஷத்துக்கு கிட்டக்கிட்ட வந்து ஒரு 75,000 80,000 ஸ்டூடெண்ட்டு பார்த்துருப்பேன்.
ஒரு எல்லாமே ஃப்ரெஷ் மைண்ட்ஸ். இப்போ புதுசாக வரப்போ இன்னொரு ஃப்ரெஷ் மைண்ட்ஸ். இப்போ உங்களுடைய மாணவர் வந்து வீரமுத்துவேல் இன்னைக்கு வந்து உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய நபராக இருக்கார். அப்படிங்கும்போது நேற்றிலிருந்து உங்களுக்கு வந்த தொலைபேசி அழைப்புகளாக இருக்கட்டும், மற்றவங்க இந்த காலேஜ்லேயே இன்றைக்கி அவசரமாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி அதற்காக வீரமுத்துவேலுக்காக ஒரு கல்லூரியே சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடி இருக்கிறீங்க. இங்கே உங்ககிட்ட கேட்குறவங்க விசாரிக்கிறவங்க என்னென்ன மாதிரியான விசாரிப்புகள்லாம் விசாரிக்கிறாங்க? இது வந்து இப்போ நேற்று வந்து எனக்கு ஈவினிங் இது வந்து எல்லாரும் பப்ளிசிட்டியாக வந்து வீரமுத்துவேல் வந்து அலுமினி ஆஃப் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ன்றது வந்து எல்லோரும் குரூப்ஸ்லேயும் அங்கங்கே போட்டுட்டு வாட்ஸ்அப் குரூப்லேயும் இதுலேயும் போயிட்டு இருக்கு. போடவுடனே அவங்க வந்து இப்போ நான் வந்து இங்கே வந்து 30 வருஷமாக ஒர்க் பண்ணுறது, 25 வருஷமாக ஒர்க் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியும். அதில் அந்த ஸ்டூடெண்ட் வந்து மெக்கானிக்கலில் படித்தாருன்னா இவருக்கு தெரியாது இருக்காதுன்னு. பட் இம்மீடியட்டாக கால் பண்ணி எப்படி சார் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி அவர் வந்து இன்டர்வியூ எங்கே படித்தார், எப்படி படித்தார், இப்போ என் பையனு கூட இஸ்ரோவில் வந்து சேரணும்னு நினைக்கிறான் இருக்கு. நான் சொல்ல இப்போ படிக்கிறது வந்து ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் படிக்கிறாரா, கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறாரா, பெரிய ஐஐடியில் படிக்கிறாரா? நான் எல்லாருக்கும் அதான் சொல்கிறது, ஐஐடியில் படிக்கிறவங்களாம் பெரிய ஆள், ஆர்இசியில் படிக்கிறவங்களாம் பெரிய ஆள்னு நினச்சிக்க வராங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க மேலே இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற மயில்சாமி அண்ணாதுரையோ இவரோ எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்தவங்க. ரொம்ப பேக்வேர்டு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிறதுலேயே வந்து ஒரு சென்னையில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்னால் கூட சொல்லலாம். ஒரு பேக்வேர்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்து அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அவங்க டெவலப் பண்ணிட்டு, பட் அவங்க டெவலப் பண்ணதெல்லாம் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ பாலிடெக்னிக்கோ எம்எஸ் அங்கே தான் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஒரு இனிஷியேஷன் கொடுத்தது வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். ஒரு ஸ்கூல் டீச்சர் தான் அவங்க கொடுத்து இதெல்லாம் வந்து அதெல்லாம் நீங்கள் பயிரை வந்து அவங்க மனசுலேருந்து படிக்கணும். அந்த நான் போய் இஸ்ரோவில் ஜாயின் பண்ணணும், நான் டிசிஎஸில் ஜாயின் பண்ணணும், நான் வந்து பிஹெச்இயில் ஜாயின் பண்ணணும்னு ஒருத்தர் டிசைட் பண்ணால் யாரையும் நிறுத்த முடியாது. அது நான் பிகினிங்லேருந்து டே 1லேருந்து எல்லாருக்குமே பாலிசி. நான் டீச்சராக உட்காரணும்னு நினச்சேன், உட்கார்ந்தேன். நான் பசங்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒன்று, நம்ம எதுன்னு டிசைட் பண்ணிட்டோன்னா நம்மளை யாராலையும் நம்மளால் நிறுத்த முடியாது. ஓகே. ஆனால் வந்து நீங்கள் இப்போ அந்த 98ல் வீரமுத்துவேல் சாரை வந்து நீங்கள் இது பாடம் சொல்லி கொடுத்ததுக்கும் இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அன்னைக்கு வந்து இவ்வளோ டெக்னாலஜி இல்லை, கையில் வந்து என்ன சந்தேகம் கேட்டாலும் சொல்கிறதுக்கு இப்போ மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்கள் இல்லை, அதிகம் கணினிகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டையும் பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்டூடெண்ட்டையும் பார்த்துருப்பீங்க. அப்போது இவங்க யார் வந்து அதிகமாக தேடல் ரொம்ப அதிகமாக தேடல் உள்ள நபராக இருக்கிறாங்க? அந்த காலத்தில் இருக்கிறவங்க வந்து நிறைய தேட வேண்டியது இருந்து என்னென்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லும் போதே வீரமுத்துவேல் அவரை குறிப்பிடும் போது ரொம்ப ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவருக்கு அதிகமாக ரொம்ப தேடுவாங்க. அவங்கெல்லாம் வந்து ஃபெசிலிட்டி இல்லாதால இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி நிறைய இருக்குது. அவங்கள வந்து எது போட்டாலும் டேபிள்லே கிடைக்கிற மாதிரி தோணுது அவளுக்கு. பட் இப்போ இருக்கிறவங்களுக்கு அப்போ இருக்கிறவங்க நான் டிஃப்ரென்ஸ் பார்க்குறது. இப்போவும் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து இப்போ போயிட்டுருக்கார், அவரும் வந்து ஸ்ரீராம்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஓகே. இப்போ 4 வருஷம் முடித்து இந்த வருஷம் தான் முடித்தார். முடிச்சுட்டு அவரும் வந்து நாங்கள் செகண்ட் இயர்லேருந்தே பில்ட் பண்ணி இப்போ ஒரு லெவலில் வந்து அவரை வெளியே அமிச்சாச்சு. பட் அவரோட மைண்ட் செட்டும் வந்து அதில் ஒர்க் பண்ணணும், இது எவ்வளோ ஹார்டாக இருந்தால் ஒர்க் பண்ணணும்னு நினச்சி அவரும் கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. அப்போ வந்து வேறு வழியே இல்லாத பண்ண வேண்டியது. இப்போ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இப்போ இந்த ஜெனரேஷனில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வெளியே வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் இருக்குது. ஏன்னா ஒரு நெகட்டிவாக போகிறாங்கன்றது வேறு, பட்டு பாசிட்டிவாகவும் நிறைய நடக்குது. அது பாசிட்டிவாக நடக்கிறதால தான் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் நம்ம வந்து எல்லா சிஓஸும் யூஎஸில் இருக்கிற சிஓஸ் எல்லாம் இந்தியன்ஸ் இருக்காங்க இருக்குது. பெரிய பெரிய விஷயம்லாம் இனோவேஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு இருக்குது. இந்த பேட்டன்ட்டு இதெல்லாம் வாங்கிறது வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 0ல் இருந்தோம் இருக்குது. இப்போ ஒரு கடைசி ஒரு 5-6 வருஷமாக வந்து நிறைய அந்த அவேர்னஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இருக்குது. மஞ்சளே வந்து நம்மளோட ப்ராடக்ட்டு, பட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாத நம்ம கோட்டை விட்டோம். அப்போ வந்து ரொம்ப நம்ம வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஸ்லேவாக இருந்துகிட்டே வந்து எதுவுமே நம்மளது இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம் இருக்குது. இப்போ எல்லாமே அவேர்னஸ் கிடச்சி இப்போ யூஎஸில் இருக்கிற கம்பெனிலே யூஎஸ் பீப்புளுக்கே நம்ம வந்து பாஸாக உட்கார்ற லெவலில் நம்ம இருக்கிறதால கண்டிப்பாக வந்து இப்போ இந்த டெக்னாலஜி இப்போ இருக்கிற திங்ஸ் இஸ் கோயிங் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு.
பட் ஒரு ஃபியூ திங்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவருக்கு. ஓகே. இப்போ இன்றைக்கி வந்து இந்த வீரமுத்துவேல் நேற்று நடக்கிறப்ப நான் இன்றைக்கி மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காலையில் போய் நான் ஒரு 10 நிமிஷம் அட்ரஸ் பண்ணுறப்ப நான் அந்த 10 நிமிஷம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்களோட ஃபேஸ் பார்க்குறப்பே நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அவங்க வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அந்த நான் சொல்கிறப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டு நம்ம வந்து பண்ணலாம், இதே ஸ்டேஜில் உட்காந்த பையன் அவன் பண்ணப்போ நான் ஏன் பண்ண முடியாது, அவர் இஸ்ரோவில் பண்ணார், நான் இன்னொரு ஃபீல்டில் நான் பண்ணுறேன். ஓகே, நான் இஸ்ரோலே பண்ண சொல்ல, இது மாதிரி இஸ்ரோ மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்குது, அது பண்ணலாமே எனக்கு. இப்போது நீங்கள் அந்த பேட்சை பற்றி சொல்லும்போது, வீரமுத்துவேல் அவரோட பேட்சை பற்றி சொல்லும்போது, அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு துறையில் இன்றைக்கி மிகப்பெரிய ஆட்களாக இருக்காங்க அப்படின்னீங்க. அவங்க என்னென்ன மற்றவர்கள் உங்களோட தொடர்பில் இருக்கிறாங்களா? இப்போ இன்னும் கடந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் திரு வீரமுத்துவேல் உங்களோட தொடர்பில் இருக்காங்க. அது மாதிரி மற்ற அந்த நபர்கள் உங்கள்கிட்ட படித்த மாணவர்கள் இன்னும் தொடர்பில் இருக்கலாம். இப்போ கூட வந்து நாங்கள் ஒரு 6 மாதம் முன்னே வந்து ஒரு அலுமினி மீட், இவங்க வந்து இந்த பேட்ச் 1997 ஜாயின் பண்ணி 2007 முடித்தவங்க. ஆக்சுவலாக அந்த பேட்ச் பேர் வந்து 1997 to 2001. ஓகே. இவர் வந்து லேட்டரல் என்ட்ரியால் 1998 ஜாயின் பண்ணார் அந்த பேட்சில். ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ், இதில் நிறைய குமரப்பன் ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு நம்ம ஹுண்டாய் இதில் இருக்கார், ஒரு பெரிய டிஜிஎம்மாக இருக்கார் அவருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி எல்லாமே அவங்க ஆன்லைனில் வர வேண்டியது. அது இன்னொருத்தர் பிரசன்னகுமார்னு, உஷான்னு கேண்டிடேட் அசோக் லைலாண்டில் இப்போ டாப் பொசிஷனில் இருக்காங்க. ஐஐடி IIITன்னு இருக்குது காஞ்சிபுரத்தில், அதில் வந்து ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார் அவருக்கு. இப்போ எங்களுக்கும் வந்து அவர் ஒரு இப்போ எந்த மீட்டிங்குனாவும் அவர் அட்வைசர் எனக்கு. 2 பேர், ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு எடுத்துக்கிறதுனா ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் இருக்கார். சத்யகாமராஜன் வந்து இன்ஸ்டியூட்லேயே அந்த டைமில் வந்து மெக்கானிக்கலில் வந்து அவர் ரொம்ப டேலண்டட் ஸ்டூடெண்ட்டு அவருக்கு. அவர் ரொம்ப குறும்பு பண்ணிகிட்டே இருப்பார் அவருக்கு. ப்ராஜெக்டே வந்து யாருமே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் வேறு நான் ஆஸ் ஹெச்ஓடியாக வந்து என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி, கடைசியில் யாருமே எடுக்கலைன்னா நான் எடுத்துக்கணும்னு எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து ஜெர்மனியில் வந்து பெரிய கம்பெனி வச்சு ஒரு லீடிங் பர்சனாலிட்டி அவருக்கு. அது இவங்க எல்லாமே வந்து இப்போ முத்துவே இப்போ குமரப்பன் இவங்கெல்லாம் வந்து நேற்று ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப, சார் நாங்கள் ஒரு அலுமினி மீட் அகைன் ஜென்ரலாக வந்து இயர்லி ஒன்ஸ் தான் நடத்துவோம், இந்த செப்டம்பர்லேயே வந்து நீங்கள் ஒரு டேட் சொல்லுங்கள். ஓகே, நான் சொன்னேன் எனி டே இஸ் ஓகே. ஏன்னா அவர் வந்து இஸ் அ வெரி பிஸி மேன். ஓகே. ஓகே, மேபி அவர் சிஸ்டருக்கு மேரேஜ் இருக்குது, வீரமுத்துவேலோட சிஸ்டருக்கு மேரேஜ் இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில் அவருக்கு, இந்த மாதம். மேபி அது முடிச்சிட்ட அப்புறம் வந்து நாங்கள் ஒரு மீட்டிங் வைக்கிற மாதிரி இருக்குது. காலையில் இவர் சிஓவும் பேசியிருக்காரு. செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் வந்து அக்டோபர் ஃபஸ்ட் வீக் வந்து அவர் இங்கே விசிட் பண்ணுற மாதிரி கேம்பஸ்க்கு. அவர் என்கிட்ட பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொன்னார், நான் சீஃப் கெஸ்ட்டாக இருக்க மாட்டேன் சார், மேபி நான் ஒன்லி செகண்ட் கெஸ்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் அவரோட ஹம்பிள்னஸ் வந்து அதில் நல்லா தெரியுது. நான் கேட்டப்போ, நான் சீஃப் கெஸ்ட், நான் படித்த காலேஜில் நான் சீஃப் கெஸ்ட்டாக வந்து உட்கார முடியாது, மேபி நான் டைரக்டர், நான் ப்ராஜெக்ட் டைரக்டர், அதெல்லாம் வந்து அவுட் சைட் தி சாய்ராம். பட் சாய்ராம்னு உள்ளே வரப்போ வந்து எனக்கு எல்லாருமே வந்து நிறைய பேர் எனக்கு டீச்சர்ஸ் இருக்கு. நான் வந்து அட்வைஸ் கொடுக்குறது அது மாதிரி பண்ணேன். நான் வந்து ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனர், நீங்கள் யாருன்னா கூப்பிடுங்க, நான் கூட பக்கத்தில் உட்காந்து நான் பேசுகிறேன்னு. ஏன்னா அவர் அவ்வளோ மேலுக்கு போயிட்டு கூட அவரோட இதை வந்து அதுதான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் டாக்டர் வீரமுத்துவேல் கிட்ட. மிக்க நன்றி. வீரமுத்துவேல் மாதிரி இன்னும் நிறைய மாணவர்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப வணக்கம், நன்றி.